கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். மக்களவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய எப்ஸ்டீன் கோப்புகள் விவகாரத்தை கையில் எடுத்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். பாலியல் குற்றவாளி ஜெப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான ஆவணங்களில் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரியின் பெயர் இடம்பெற்றுள்ளதாக ராகுல் காந்தி குறிப்பிட்ட போது சபையில் கடும் அமளி ஏற்பட்டது. இந்த விவகாரம் குறித்து ராகுல் காந்தி மேலும் விரிவாக பேச முயன்ற நிலையில் சபை விதிகளுக்கு புறம்பான மற்றும் ஆதாரமற்ற தனிநபர் குற்றச்சாட்டுகளை சபையில் பதிவு செய்யக்கூடாது என கூறி சபாநாயகர் அவரை தடுத்து நிறுத்தினார். ராகுல் காந்தியின் இந்த திடீர் புகாரை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக நிராகரித்தார். எப்ஸ்டீன் கோப்புகளில் உள்ள விவகாரங்களை ராகுல் காந்தி முழுமையாக படிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். சர்வதேச அமைதி நிறுவனத்தின் பிரதிநிதியாக தான் இருந்தபோது ஒரு குழுவின் அங்கமாகவே ஜெப்ரி எப்ஸ்டீனை சந்திக்க நேர்ந்ததாகவும் அந்த சந்திப்புகள் அனைத்தும் அதிகாரப்பூர்வமானவை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி எப்ஸ்டீன் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதோடு அமெரிக்க நீதித்துறை வெளியிட்டுள்ள 30 லட்சத்திற்கும் அதிகமான ஆவணங்களில் இது குறித்த அனைத்து விவரங்களும் பொதுவெளியில் உள்ளதை சுட்டிக்காட்டினார். குறிப்பாக எப்ஸ்டீன் தனக்கு அனுப்பிய மின்னஞ்சல்களில் தன்னை இரட்டை முகம் கொண்டவர் என விமர்சித்துள்ளதை குறிப்பிட்ட அமைச்சர் தாம் அத்தகைய நபர்களுக்கு தகுதியான ஆள் இல்லை என்பது அந்த மின்னஞ்சல்கள் மூலமாகவே உறுதியாவதாக தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் ஆதாரமற்ற பழிகளை சுமத்துவதை விடுத்து உண்மைகளை தெரிந்து கொண்டு ராகுல் காந்தி பேச வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.